எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப புழுக்கமாகவும் ரொம்ப உருக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் சமைக்கும்போது ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. அதனால் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விலாகில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சூப்பரான அருமையான வெண்டைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கோம். வெண்டைக்காய் சாம்பார் வந்து எப்பவும் சாம்பார் ஆஸ் யூஷுவல் நான் பண்ணுவேன் இல்லையா, அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு வெண்டைக்காயை அலம்பிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வெண்டைக்காயும் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி, புளி எல்லாம் சேர்த்து 1½ ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே சேர்த்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து வெல்லம் 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். வெல்லமோ சர்க்கரையோ அந்த மாதிரி சேர்த்து புளியில் நல்லா எல்லாம் சேர்ந்து கொதித்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை வேக வச்சு மசித்து அதையும் வந்து நல்லா கடைஞ்சி அதோடு சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவியிருக்கேன். இந்த மெத்தட் தான் நான் எப்போவுமே பண்ணுற மெத்தட். அதில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அருமையான வாழைக்காய் பருப்பு உசிலி பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து வாழைப்பூவை ஆஞ்சி மோரும் தண்ணியும் கலந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூவை வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு பெசரி வேக்காட்டில் வந்து ஆவியில் வேக வச்சிடணும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, நிறைய தண்ணியில் வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியை கீழே இருக்கிற போது அதோட சத்துக்கள்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரையும் காய்கறிகளை ஆவியில் வேக வைக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கெட்டியாக வடைக்கு அரைக்கிற மாதிரி உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து இந்த பருப்பு, மிளகாய் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் கோட்ஸாக அரைச்சிட்டு இட்லி தட்டில் அதையும் வந்து ஆவியில் எண்ணெய் தடவி இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உதுத்து மிக்சியில் போட்டு 2 திருப்பு திருப்பினோம் அப்படின்னா ஃபைன் பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் கடுகு, எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி தாளித்து கொட்டிட்டு நம்ம வேக வச்சு ஆவியில் உதுத்து ஃபைன் பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா பருப்பு உசிலி, அதை எண்ணெயில் போட்டு நல்லா பிரட்டிட்டு வாழைப்பூவையும் அதிலே சேர்த்து வெந்த வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா பிரட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி. நான் சொன்ன இந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவில் வந்து லாங் வீடியோவும் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் தெரியும். அதுக்கப்புறம் சுட சுட சாதம், மகாநேதியத்துக்கு பருப்பு சாதம், பருப்பு, வெண்டைக்காய் சாம்பார், பருப்பு உசிலி இதுதான் இன்றைக்கி மத்தியானம் சமையல். காரத்தால் ஓட்ஸ் கஞ்சி தான், அதனால் அதை வந்து வீடியோவில் எடுத்துக்கல. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அப்படியே இன்றைக்கி விலாகில் வந்து ரொட்டீனாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவையும் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் வந்து 2-3 முறை போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாங்காய் தொக்கு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன். ரொம்ப வந்து ஓட அளவுக்கு விடலை, திட்டமாக விட்டுருக்கேன். நிறைய எண்ணெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது பார்த்துன்னு நான் வந்து விட்டுருக்கேன். அடுத்தது வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், நம்ம வாசலில் பறித்த மாங்காய் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாங்காயில் தான் வந்து இந்த ஊறுகாய் வந்து போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாங்காய் தொக்கு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஊறுகாய் போட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது காய் நறுக்கிறதுக்கான நேரம் தானே தவிர மற்றபடி இந்த ஊறுகாய் வந்து நமக்கு வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது ஆகிடும். ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்குது. நான் உங்களுக்கு தனியாகவும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அபிகிட்ட சொல்லி கொடுக்க சொல்கிறேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இந்த மெத்தடில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. மாங்காயை குட்டி குட்டியாக அலம்பிட்டு நறுக்கிட்டு நம்ம அப்படியே வந்து கடுகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து வெந்தயப்பொடி இதை மட்டும் எண்ணெயில் தாளிச்சிட்டு உடனே மாங்காயை போட்டுட்டு மேலாக கொஞ்சமாக வந்து மாங்காய் மேலே காரப்பொடி, கொஞ்சம் வெல்லமோ சர்க்கரையோ ஏதாவது ஒன்று டேஸ்ட்டுக்கு போட்டுக்கணும். உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் மேலாக பச்சை நல்லெண்ணையும் விட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சுருளை வதங்கிடும். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மிளகா அப்படி தான் பண்ணியிருக்கேன். இட்லி மிளகா அப்படி தான் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து 2 டம்ளர், அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கிலோ அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து இப்போ தான் வறுத்துட்டுருக்கேன். இந்த பருப்பு வந்து இட்லி பொடி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் வந்து லாங் வீடியோ இருக்குது. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல வந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரித்து இந்த மாதிரி எடுத்துடணும். அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ பொடி அப்படின்னாலே கட்டி பெருங்காயம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகா, நான் வந்து ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பும் 1/4 கிலோ உளுத்தம்பருப்பும் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து 20லேருந்து 25 மிளகா எடுத்துட்டுருக்கேன். இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மிளகாயும் வந்து எண்ணெய் விட்டு காம்போடு சேர்த்து வறுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து உளுத்தம்பருப்பை வறுத்துட்டுருக்கேன். பருப்பையும் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு குட்டியாக
புளி எடுத்து பிச்சு அதையும் வந்து லைட்டாக வந்து வெறும் வானிலையில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காரத்தெல்லாம் அடக்கி ரொம்ப வந்து நிறைய பேருக்கு இட்லி பொடி தொட்டு சாப்பிடும்போது கடுக்கிறது எரியறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, வயிற்று பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து வெறும் கடாயில் நல்லா சூடு வர பொரிச்ச மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதையும் இதோடு சேர்த்து உப்பு, பெருங்காயம், மிளகாய், இந்த புளியெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு அது மேலே நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதிக காரம் இருந்தது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 1 கப் அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டு அதோடு சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஓவரான காரம் இருந்தது அப்படின்னா அந்த காரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். இந்த மெத்தடில் வந்து இட்லி பொடி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து லாங் வீடியோவும் தனியாக கொடுக்குறேன், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பண்ணுற டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லி பொடி வந்து அரைச்சாச்சு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அதே மெத்தடில் தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக வந்து காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம போட்டிருக்க மிளகாயோட காரம் வந்து பொடியெல்லாம் அரைச்சிட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை எடுத்து வாயில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு தெரியும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் காரம் அதிகமாகிடுது அப்படின்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டு நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைகள்லேருந்து பெரியவ வரைக்கும் எல்லோரும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொன்ன அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். 2 கை வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 25-30 மிளகா அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாலே அதில் வந்து கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்ததுனால அந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இப்போ இட்லி பொடியும் ரொம்பவே சூப்பராக அரைச்சிட்டோம். நீங்கள் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு அப்படியே பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி ராத்திரிக்கு வந்து என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் வெங்காயம் தக்காளி சட்னி தான். வெங்காயம் தக்காளி சட்னி வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி தான். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி காரத்துக்கு காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அரைச்சிட்டு திரும்பவும் அதே மாதிரி கடுகு தாளித்து கொட்டிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா சட்னியை ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கெட்டியாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மெத்தடில் தான் வந்து வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா வதக்கி அரைச்சிருக்கேன். நீங்கள் தேவை அப்படின்னா இதில் பூண்டு கூட சில பேர் சேர்த்துப்பா. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதுவும் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையான இட்லியும் வெங்காயம் தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி விலாகில் வந்து என்ன சமைச்சிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.